தேர்தலுக்கு முன்னாடி எல்லா அரசியல் கட்சிகளும் மக்கள்கிட்ட தேர்தல் வாக்குறுதி அப்படின்ற பேரில் சில மக்களை கவர்ற மாதிரி சில திட்டங்களை சொல்கிறாங்க. எல்லா கட்சிகளுமே சொல்கிறாங்க. இதில் மக்கள் எது இது நம்மளுக்கு பரவாயில்ல, இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை ஆட்சியில் அமர வைக்கிறாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபாய் கொடுத்த உரிமை தொகையை 2000 ரூபாயாக தர்றேன், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் காலை உணவு திட்டம் போட்டுட்டு இருந்தது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் மாற்றுறேன், அதுபோக பார்த்திங்கன்னா முதியோருக்கு 1000 கொடுத்தது 1500, அதுபோக பார்த்திங்கன்னா ஊனமுற்றோருக்கு கொடுத்துட்டு இருந்த தொகை உதவித்தொகை அதை கொஞ்சம் கூட்டி தரேன். இப்படி அவங்க அவர்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் என்ன சொன்னார்னா 3 சிலிண்டர் தர்றேன், 2500 ரூபாய் காசு தர்றேன் அப்படின்னு பட்டுச்சேலை தீபாவளிக்கு தரேன்னு சொன்னார். இன்றைய அரசு என்ன சொன்னாங்கன்னா 2500 ரூபாய் பணம் தர்றேன், அதுபோக பார்த்திங்கன்னா 200 யூனிட்டு கரண்ட்டு ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயாக தர்றேன், குழந்தை பிறந்துச்சுன்னா 2 கிராமு மோதிரம் தர்றேன், கல்யாணம்னா 1 பவுனில் தாலி தர்றேன், அதுபோக 6 கேஸ் சிலிண்டர் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்னா, என்ன தான் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாலும் அதை மேல்தட்டு மக்கள் இதெல்லாம் 6 சிலிண்டர் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நினைக்கிற மேல்தட்டு மக்களும் அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு நடுத்தட்டுக்கும் மேலே இருக்கிற வர்க்கங்களும் இதை ஒரு பெரிய விஷயமாகவே கண்டுக்கிற மாட்டாங்க. அவங்களுக்கு இது சந்தோஷத்தை கொடுக்காது. அவங்க இதனால் மனம் மாறி சந்தோஷப்பட்டு அரசு ஊழியர்களை இவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ இதனால் இது நம்மளுக்கு தேவை, இது நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சி வாக்களித்தவங்க ஃபுல்லாக அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள். அவங்க இப்போ இது வரைக்கும் முன்னாடி இருந்த எந்த அரசு யார் வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தோடனே இந்த ஏழை எளிய மக்கள் உடனே எதிர்பார்ப்பாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிடுவாங்க. இதுதான் உண்மை. அவங்களுக்கு பயனளிக்கிற அவங்க அடுத்த நிமிஷம் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு அரசனுடைய ஃபினான்ஸ் பொசிஷன்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க என்ன நினச்சாங்க, நீங்கள் அதை கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க, நாங்கள் ஓட்டு போட்டோங்க, எப்போ கொடுப்பீங்க அப்படின்றது மக்கள் மனநிலையாக